Jensen and Nicholson Paints. Whenever you see color, think of us. Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Feel the nature. Ilai Beach Meadows on Kadalur by Tiranam Homes. இளநீலிருந்து நாயகிக்கும் நாயகிகிட்ட இருந்து நாயகனுக்கும் எத்தனையோ ஜீனியஸ்லாம் இருக்காங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயங்களே நடக்கலை. அந்த சிந்தனைக்கு சொந்தக்காரர் நீங்க தான். ஆமாம், ஒரு இளநீர் நிறுத்தி இந்த மாதிரி ஷார்ட்டுன்னு சொல்கிறப்ப கூட நம்ம கதாநாயகன் துரை சுதாகர் கூட என்னென்ன ஒரே இளநீரில் 2 ஸ்டாப் போட்டு குடிக்கிறதெல்லாம் பழசு. நான் நீங்களாம் டிசைட் பண்ணாதீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சோடனே அவரு எங்கள் அப்பா ஆக்கி கிண்டல் பண்ணார். இப்போதைக்கு உங்களுக்கு கிண்டலாக இருக்கும் பாருங்க அப்படின்னு. புகைப்படம் அப்படின்றது வந்த புதுசுலயே பயங்கரமா பேசப்பட்டுச்சு. அது ஏற்புடையதா இல்லைன்றதும் ஒரு கருத்து இருந்தது. ஒரு ஸ்டாலை வந்து 2 ஸ்டாப் போட்டு ஒரு இளநீரில் குடிக்கிறது வந்து யூஸ்ஃபுல். அதையும் தாண்டி இங்கே வாயில் வந்து வர்ற இளநீரை உறிஞ்சுறாங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கு. ஒரு புதுசாக ஏதாவது ஆனா அது ஒரு மாதிரி சொல்றதுக்கே உங்களுக்கு ஒரு சங்கட்டமா இருக்கு இல்லையா? நிஜமாவே அதுல இளநீர் குடிச்சாங்களா? ஆமா அப்படியா? ஆமா 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 சார், வியந்து தான் சார் பார்த்தாங்க. என்னடா இப்படியெல்லாம் குடிக்கிறாங்க. வியப்பு இருந்தது, அருவருப்பு இருந்தது, அதுக்கப்புறம் தப்பான விஷயங்கள்லாம் பேசி திட்டினது அப்படின்ற மாதிரி நான் பார்த்த கமெண்ட்ஸ்ல பார்த்தேன். என்ன கான்செப்ட் தப்பாட்டம் சரி சார்? ஒரு பறை அடிக்கிற ஒரு குடும்பம் சார். ஒரு இளவு வீட்டில் தான் 2 பேருக்கு காதல் மலம். ஒரு உயிர் பிரிஞ்ச இடத்துல தான் இளவு வீட்டில். ஆமா, எல்லாமே வித்தியாசமா இருக்கேன் சார். எலான் மஸ்க் இன்னைக்கு அந்த போஸ்டர் ஷேர் பண்ணனால இந்த கதை இன்னும் சேராதவங்களுக்கு சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு. அவன் இந்த ப்ரொடியூசர் கூட அந்த படத்தை மட்டும் ரீரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ரீரிலீஸ். ஆமா ஆமா. எலான் மஸ்க் எல்லாருக்கும் ஒரு எப்பவுமே பேசக்கூடிய ஒரு மனிதர். நம்ம எப்பவுமே அவர் வியந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரு பணக்காரராக இருக்கிறதும் சரி, பல நிறுவனங்களுக்கு தலைவராக இருக்கிறதும் சரி, தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறோம். திடீர்னு நம்ம ஊரில் குறிப்பாக தப்பாட்டம் திரைப்படத்தோட ஒரு போஸ்ட் எடுத்து அவர் போடுறாரு. அப்படிங்கும்போது அது ஒரு விஷயத்தை மையப்படுத்தி போடுறாரு. ஆனால் அந்த போஸ்ட்டை போடுறாரு. அந்த படத்தினுடைய இயக்குனராக உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது? இது எனக்கு ஒரு என்னென்னு சொல்கிறது, ஏதாவது போன ஜென்மத்தில் நான் செஞ்ச புண்ணியம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எத்தனையோ படங்கள், பெரிய பட்ஜெட் படங்கள் வந்து பெரிய பொருட்செலவில் படங்கள் கூட அந்த அளவுக்கு கவனத்தை ஈர்க்கலை. பட் ஒரு அது என்ன சொல்கிறது, அது கடவுள் கொடுத்த ஒரு கற்பனை, எனக்கு கொடுத்த ஒரு லக்குங்க அப்படின்னு விஷயத்தை சொல்லணும். பட் இது வந்து எதாச்சியாக எடுத்த விஷயங்கள் தான். அது ஒரு சாங்க்கு ஒரு சிச்சுவேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு சீன் வைக்கலாம் அப்படின்னு வைக்கிறப்ப கூட வந்து ஒரு இளநீர் நிறுத்தி இந்த மாதிரி ஷார்ட்டுன்னு சொல்கிறப்ப கூட நம்ம கதாநாயகன் துரை சுதாகர் கூட என்னென்ன ஒரே இளநீரில் 2 ஸ்டாப் போட்டு குடிக்கிறதெல்லாம் பழசு. நான் நீங்களாம் டிசைட் பண்ணாதீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சோடனே அவரு எங்கள் அப்பா ஆக்கி கிண்டல் பண்ணார். இப்போதைக்கு உங்களுக்கு கிண்டலாக இருக்கும் பாருங்க அப்படின்னு. அதே மாதிரி போஸ்ட் வந்து ப்ரொமோட் பண்ணுறப்பே ஒரே நாள் 5 லட்சம் லைக் கலெக்ட் பண்ணுச்சு. ஏன்னா அந்த போஸ்ட் இப்போ இல்லை, அது வந்த உடனேவே பயங்கர ஃபேமஸாக இருந்தது. ஏன்னா இளநீர்லேருந்து நாயகிக்கும் நாயகிகிட்ட இருந்து நாயகனுக்கும் அப்படின்னு போகிறதே ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை. யார் உங்களுடைய சிந்தனையா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அது வந்து ஸ்பாட்டில் ஃபயர் ஆன விஷயந்தான். அது மறைவில் பண்ணது. அப்புறம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதம்பாவா தயாரிப்பாளர் மூன் பிக்சர்ஸ், இப்போ உயிர் தமிழுக்கு பண்ணவர், அவர் தான் அந்த ப்ரொடக்ஷனு. பட் அவர்லாம் வந்து ரொம்ப அபிஷேக் பண்ணார். நல்லாயிருக்கு, இது வரைக்கும் யாருமே பண்ணலை அப்படின்னா. அப்படி நம்மளோட படைப்புகளை ஒவ்வொருத்தரும் பேச 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 தான் நமக்கு வந்து இன்னும் வந்து எனர்ஜி, ப்ளட் சர்க்குலேஷன் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இன்னும் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கிரியேட் ஆகிட்டே இருக்குது. பட் இது வந்து இந்த அளவுக்கு உலக லெவலில் கொண்டு போகும்போது சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல. எப்படி இருந்தது இந்த செய்தி? உங்களுக்கு யார் சொன்னாங்க இந்த மாதிரி எலான் மஸ்க் வந்து இப்படி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அப்படின்னு? ட்விட்டர் பார்த்து சன் நியூஸு, புதிய தலைமுறை எல்லா சேனல்லையும் வைரல் ஆகி வந்தது. அதுக்கப்புறம் தான் பார்த்தோன்னா எனக்கு இன்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா நம்மளோட படைப்பு வந்து இப்படி போய் நின்றுருக்கு. எத்தனையோ ஜீனியஸ்லாம் இருக்காங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயங்களே நடக்கலை. அந்த சிந்தனைக்கு சொந்தக்காரர் நீங்கள் தான். ஆமாம், அதில் வந்து எனக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஆனால் பட் அந்த வேகத்தில் பார்த்திங்கன்னா படத்தோட கதாநாயகன் இவரை நம்ம செலக்ட் பண்ணி போடுறோம். யார் வந்து ஒரு கதையை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு டிசைன் பண்ணுறோம். இவர் கதாநாயகனாக இருப்பாரோ இவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ அந்த கதாநாயகனை நம்ம டிசைன் பண்ணி போடுறோம். ஆனால் அவர் அந்த பேட்டியில் வந்து எல்லா இதுலேயும் அவர் சேனலில் பேட்டி கொடுத்துட்டு தான் இருக்கார். பட் அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா தப்பாக நான் வந்து களவாணி 2ல் வில்லனாக பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணுறாரு. களவாணி 2க்கு வந்து இந்த விளம்பரம் கிடையாது, இந்த ஒரு மதிப்பு கிடையாது, இந்த ஒரு அங்கீகாரம் கிடையாது. நீ களவாணி 2ன்னு அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. தப்பாட்டம் படத்தோட ஹீரோ நான் அப்படி மாறுதட்டி சொல்லாமே. அதுதான் அவருடைய முதல் படம். ஆமாம் சார், அவரை அறிமுகப்படுத்துறது நான் தான். ஒரு களிமண்ணை வந்து பிடிச்சி பிள்ளையார் செஞ்சு வச்சுருக்கோம் நாங்கள். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ படம் ரிலீஸ் ஆகி 2017 85 தேட்டர் ரிலீஸ் பண்ணோம். எல்லா இடத்துலையும் 25 நாள்
எல்லா தேட்டரும் 25 நாள் சார். எப்போ ரிலீஸ் ஆச்சு சார்? 2017 விவேகம் படம் கூட, அஜித் சார் படம் கூட நம்ம படம் காம்படிஷனில் போகுது. ஆ. அந்த அளவுக்கு 85 தேட்டர் ரிலீஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா 15 தேட்டர் ஆகி 100 தேட்டரு 100 தேட்டர்லயும் 25 நாள் ஓடுச்சு. 25 நாள் ஓடுது சார். விவேகம் படத்தோட போட்டியா? போட்டி 25 நாள் எல்லா சென்டர்லையும். ரெண்டாவது என்னன்னா, இந்த படத்தோட மொத்த வசூலும் ஏழை விவசாயிகளுக்கு டொனேட் பண்ணோம். ஓ, அலௌன்ஸ் பண்ணியே தான் வந்து ஏழை விவசாயிகளுக்கு இந்த படத்தோட மொத்த வசூலும் நம்ம தயாரிப்பாளர் ஆதம் பாவா எல்லாமே சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி, சார் ஏழை விவசாயிகள் வந்து டெல்லியில் பார்த்தீங்கன்னா எலிக்கறி எல்லாம் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, நம்ம மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிறப்ப, சரி எனக்கு எதுவுமே வேணாம் சார், எனக்கு சம்பளம் உழைப்பு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை போட்டிருக்கோம், இந்த விஷயங்கள் இருக்குது, எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்களே சொல்கிறப்ப நான் என்ன சார் இருக்குது, எனக்கு வேணாம் சார், நம்ம அடுத்த ப்ராஜெக்டில் சம்பாதிக்கலாம், காசு கொண்டு எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம்னு சொல்லி தான் ஆதம் பாவா வந்து அந்தளவுக்கு அவர் இறங்கி வந்தார். அதை எடுத்து நேரடியாக அவங்களுக்கு கொடுத்தாச்சு. ஆமாம், அந்த கலெக்ஷன் என்ன ஆச்சோ செலவு போக பாக்கி அமௌண்ட்டை கொண்டு டெல்லியை கொண்டு சமர்ப்பிச்சாச்சு. ஓ, அப்படி இந்த படங்கள் ரெண்டாவது இப்போ பத்திரிக்கை தரப்புலையும் சரி, ஊடக நண்பர்கள் எல்லாருமே வந்து படத்தை நினச்சி பாராட்டினாங்க. என்ன அப்படின்னா, ஹீரோ மட்டும் நல்லதாக போட்டிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுனாங்க. இல்லை இப்போ இந்த படத்துக்கான ஒரு அங்கீகாரத்தை தராமல் அந்த ஹீரோ பேசுகிறாரு, எல்லா சேனலில் பேட்டி தராரு, அதனால அந்த வருத்தத்தில் இப்படி சொல்கிறீங்களா? இல்லை சார், அதுக்காக இல்லை, அது ஒரு வருத்தம், பெரிய வருத்தம் சார். என்ன, கலைஞனுக்கு வந்து நீங்கள் பணம் காசு கொடுக்க வேணாம் சார், அந்த உச்சரிப்பு இந்த உற்சாகம் பார்த்தீங்களா? இப்போ எனக்கு எத்தனை பேர் ஃபோன் பண்ணி, நீ வேர்ல்டு லெவலில் போயிட்ட, நான் போயிட்டேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் என்னோடய படைப்பு போயிடுச்சு இல்லை, உலகத்து இப்போ கோடீஸ்வரன் ஒருத்தர் வந்து ஒரு ட்விட்டரில் நம்ம ஸ்டில்லு இதை தேடி எத்தனையோ படங்கள் இருக்குது சார். நான் சாதாரண ஒரு கிராம படம் பண்ணியிருக்கேன், இந்த ஸ்டில்லை எடுத்து நீ போட்டிருக்க அப்படின்னா அது பெரிய எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை நீ ஏன் கட் பண்ணுற? உனக்கு வாய்ப்பு தானே, உனக்கு வாய்ப்பு நான் தானே கொடுத்தேன். இந்த படம் இனிமேல் சொல்கிறேன் சார், அவருக்கு இந்த மாதிரி ஒரு படம் சத்தியமாக அமையாது. இவர் எத்தனை கோடி வேணாலும் அவர் செலவு பண்ணிக்கலாம், சொந்த காசில் படம் எடுக்கலாம், இப்படி ஒரு படம் அவருக்கு அமையாது சார். அப்படி அமைஞ்சது அப்படின்னா அந்த ஃபீல்டை விட்டு நான் போயிடுவேன். அப்படி ஒரு படத்தை, தரமான படத்தை நல்ல நடிகனாக்கி செதுக்கி கொண்டு வந்து ஒவ்வொரு சீன் பை சீனு வெயில்லையும் அதுலேயும் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு சீனும் நடித்து அவர் வேலை வாங்கினேன். அவர் கூட சொல்லுவார், அண்ணே நான் வந்து ஹீரோ மெட்டீரியல் இல்லைண்ணே அப்படின்னா, என்னை வந்து ஹீரோன்னு மூலம் பண்ணீங்க, எம்எல்ஏ நம்பிக்கை இருக்குது, நீங்கள் தைரியமாக நடிங்க அப்படின்னு சொல்லி தான் அவரே அடிக்க வச்சேன். அந்த அளவுக்கு பண்ணிட்டு இன்னைக்கு அவர் அதை ஒரு கவனத்தில் எடுத்துக்கல சார். அதை இல்லைன்னா மேம்பாக்கா சொல்கிறார் சார். என்னென்னா, நான் களவாணிட்டில் வில்லனா நடிச்சிருக்கேன், இந்த படத்தில் நடித்தனால அப்படின்னு போடுறார். உனக்கு அதாவது பெத்த தாய் அம்மான்னு சொல்லணும்ல சார், பக்கத்து வீட்டுக்காரியை பண்ணி அம்மான்னு சொல்கிற கதை தானே இருக்குது. இப்போ எனக்கு அந்த ஆதங்கம் சார். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீ என் பேரை கூட சொல்ல வேணாம், உனக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ இப்போ அவர் கொடுத்துருக்கிற பேட்டிகளில் கூட இவர் தான் அதனுடைய கற்பனை, அதை யோசிச்சாரு. ஒரு இதில் கூட சொல்ல சார். ஓ, அந்த போஸ்டர் வந்து இப்படி இந்த சீக்வன்ஸ் வரணும்னு அவர் தான் யோசிச்சாரு, இதுக்கு பின்னாடி இருக்க மூளை அவர் தான் சொல்லவே இல்லை. அதெல்லாம் எதுவுமே சொல்ல சார். அவர் ஒரு தயாரிப்பாளர் கூட சொல்ல சார். என்ன அப்படின்னா, என்ன சொல்லுங்கன்னா, இந்த மாதிரி வந்திருக்கு, தப்பான படத்தில் நான் தான் ஹீரோவை நடித்தேன், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பெரிய படைப்பு. அது இதுக்கு வந்து காடு வந்து தயாரிப்பாளருக்கும் இயக்குனர் தான் போய் சேரும். இயக்குனர் தான் ஃபஸ்ட்டு. இயக்குனர் சார், என்ன மாதிரி இயக்குனர்கள் வந்து எல்லாமே பணம் காசு, சினிமாவில் வந்து தெரியும் சார், எவ்வளோ போராட்டங்களுக்கு பின்னாடி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், ஒவ்வொரு நாளும் என்னென்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். ஒரு படத்தை முடிச்சுட்டா அவன் கோடிக்கணக்கில் வீடு வாங்கிட்டே பங்களா வாங்கிட்டேலாம் கிடையாது சார். மறுபடியும் போராடி தான் வந்துகிட்டு இருக்கான். அவனுக்கு இந்த மாதிரி உற்சாகம் தான் சார், அவனுக்கு வந்து ஒரு பூஸ்ட்டு. ஒரு பட்னியில் கிடந்தாங்களப்பா, ஒரு பாலச்சந்தர் சார் கூட ஒரு பேட்டியில் சொன்னார், கடவுள் ஒவ்வொருத்தரும் கலைஞன் ஒவ்வொருத்தரும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கலை உலகம் அவ்வளோ கிடச்சிடாது சார், யாருக்குமே கிடச்சிடாது. நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தால் கூட அந்த கலை அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது சார். உங்கள் ஊரில் ஒரு கோடீஸ்வரன் அப்படின்னா அந்த உங்கள் ஊருக்கு தான் தெரியும், ஆனால் ஒரு கலைஞனுக்கு வந்து பற்றி வேர்ல்டு ஃபுல்லாக தெரியும். அந்த மாதிரி தான் கலைஞனுக்கு அந்த பூஸ்ட் தான். அதை நீ வந்து ஒன்று அறிமுகப்படுத்தின இயக்குனரையும் சரி, ஒரு தயாரிப்பாளரையும் சொல்லாமல் இருக்குங்கிறது தான் ஒரு மன வருத்தம் சார், வேறு ஒன்றுமே கிடையாது. புரியுது. நம்ம வாய்ப்பு தந்தோம், அதனால ஒரு அடையாளம் கிடைச்சிருக்கு, ஆனால் அதை கூட ஒரு அங்கீகாரமாக சொல்லலைன்றது வருத்தம் அப்படின்னு சார். 7 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய அங்கீகாரம் சார். யோசிச்சு பாருங்கள், 7 வருஷம்னா எப்படி அவர் போய் மூளைக்கு எட்டி இருக்குது அப்படின்னா, அவர் பார்த்து நம்ம இப்போ செலக்ட் பண்ணி வேர்ல்டில் எத்தனையோ இருக்குது சார். அவர் வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்துட்ருக்காரு. எலான் மாஸ்க் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்துட்ருக்காரு. சாதாரண ஒரு தமிழ் படத்தை வந்து எடுத்து நீங்கள் பூஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்ப அந்த அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்கணும்னு நாங்கள் ஆதங்கப்படுறோம், அவ்வளோதான் சார். புரியுது சார். இது ஒரு பக்கம். இதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த புகைப்படம் அப்படின்றது வந்த புதுசுலேயே பயங்கரமாக பேசப்பட்டுச்சு, நிறைய கமெண்ட்ஸ் இருந்தது, நீங்கள் அது ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை அப்படின்றது. ஆனால் அது ஏற்புடையதா இல்லைன்றதும் ஒரு கருத்து இருந்தது. ஏன்னா நீங்கள் ஒரு இளநியை நேரடியாக சாப்பிட்றதுன்றது வேறு.
அப்போ ரொம்ப தப்பாலாம் நிறைய பேர் பேசுனாங்க. என்னடா இது இப்படியெல்லாம் ஒரு சிந்தனையா? இப்படியெல்லாம் ஒரு வெளிப்பாடா? அப்படின்னு. அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது? என்னெல்லாம் பேசுனாங்க? சார் நிறைய அதாவது அப்படி வச்சாலே ஒரு மாதிரியாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. அது வந்து என்னென்னா ஒரு ஒரு கணவன் மனைவிகளுக்கு ஒரு அந்யோன்யத்தை காட்டுறேன். ம். ஒரு லவ்வர்ஸ் இருக்கட்டும், ஒரு அந்யோன்யம். அதாவது ஒரு ஸ்டாலில் வந்து 2 ஸ்டா போட்டு ஒரு இளநீல குடிக்கிறதுங்கிறது வந்து யூஸ்ஃபுல். ம். அதையும் தாண்டி இவ வாயில் வந்து வர்ற இளநியை இவன் உறிஞ்சுறாங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது. ஒரு புதுசாக ஏதாவது ஒரு ஆனா விஷயம் அது ஒரு ஒரு மாதிரி சொல்றதுக்கே உங்களுக்கு ஒரு சங்கட்டமா இருக்கு இல்லையா? கண்டிப்பாக சார். சங்கட்டங்கிறதுலாம் இல்லை சார். நான் ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்டில்லை வந்து டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாமே இளநீ கடைக்கு இந்த ஃபோட்டோ போட்டு விளம்பரத்துக்கு பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஓ எல்னியும் ப்ரோமோட் பண்றதுக்கு. இல்லை இளநீ கடையில் எல்லாத்துலேயும் ஓகே. செம்ம ரீச் சார். எனக்கே வந்து அந்த ஃபோட்டோ அனுப்புவானுங்க. என்னோட இதுலேயே பார்த்துட்டு இது மாதிரி ஏதோ கமெண்ட் மீம்ஸ் எனக்கே வரும். அப்போ சந்தோஷம் தான் பட்டுக்கிறோம். இல்ல அதை வச்சு என்ன பண்ணணும்னு யோசிச்சீங்க எல்னி கடைகளுக்கு? ஏன் இளநீ கடைக்கு ஃபுல்லாக போர்டு சார். இப்போ Okay. ஒரு செல்வம் இளநீ கடை அப்படின்னா மேலே போர்டை போட்டு இந்த ஸ்டில்லை வச்சு கொடுத்துருவான். அது என்ஜாய் பண்ணுற மாதிரி செல்வம் எல்னி கடையா? ஒரு உதாரணத்துக்கு. ஆமா. சரி. அந்த மாதிரி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே இது ஒரு விளம்பரப்படுத்துகிறாங்க. ஏன்னா ஒரு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் இன்னைக்கு எல்லாமே அட்வான்டேஜில் இருக்காங்க. ம். பட் புதுசு புதுசாக ஏதாவது பசங்களுக்கு சொல்லி ஆகணும். ம். அதில் நம்ம என்ன பெட்டராக பண்ண முடியுமோ அப்படிங்கிறது தான் அந்த ஒரு முயற்சி தான். இது வந்து ஆனா நிறைய எதாவது பேர் தப்பா பேசினாங்கல்ல, அதெல்லாம் எவ்வளவு சங்கடமா இருந்தது? எப்படி இருந்தது? தப்பாக வந்து பேசுகிறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தப்பாலாம் பேசுது. ம். என்னடா அப்படின்னு தான் வியந்து தான் சார் பார்த்தாங்க. வியந்து பார்த்துட்டு தான் என்னடா இப்படியெல்லாம் குடிக்கிறாங்க அப்படிங்கிற இல்ல மாதிரி தான் பேசுறாங்க. வியப்பும் இருந்தது. ஆமா. அதுல ஒரு வியப்பு இருந்தது, அருவருப்பு இருந்தது. அதுக்கப்புறம் தப்பான விஷயங்கள்லாம் பேசி திட்டினது அப்படின்ற மாதிரி நான் பார்த்த கமெண்ட்ஸ்ல பார்த்தேன். எப்படி இப்படியெல்லாம் எடுக்கிறாங்க? அப்படி மனசாட்சி இல்லையா? அப்படியெல்லாம் கேட்டு. அது வருத்தமா இல்லையா உங்களுக்கு? சார் அதாவது ஒரு கதாநாயகனும் கதாநாயகியும் 2 பேரும் லெஃப்ட் டு லெஃப்ட் கிஸ்ஸே இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். ஆமா. இது வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் சார். இன்னைக்கு என்னென்னமோ இப்போ பார்த்துட்டு இருக்கோம் சார். இன்னைக்கு லெஃப்ட் டு லெஃப்ட் கிஸ்ஸை விட இது வந்து அவ்வளோ ஒரு ஆபாசமோ இல்லை ஒரு இதோ கிடையாது சார். லிப் டு லிப் கிஸ் விட இது ஆபாசம் இல்ல. இல்லை கண்டிப்பாக சார். ஓகே. சார் லெஃப்ட் டு லெஃப்ட் சோ அப்படியே இப்போ நம்ம இத start வந்து வச்சுக்கணும். நீங்க சொன்னீங்க இல்லையா சார்? ஆக்சுவலா இந்த இந்த சீக்வென்ஸ் எடுக்கும்போது எப்படி இருந்தது? அந்த ஹீரோயின் என்ன சொன்னாங்க? இவரு என்ன சொன்னாரு? அதான் சார். என்ன நடந்தது அந்த இடத்துல? இல்லை ஆக்சுவலாக வந்து மறையூரில் வந்து பிளான் பண்ணோம் சார். மறையூர் காந்தலில் வந்து நம்ம சாங் ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி போனோம். போய் இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்காக இருந்தார். இறங்கி நின்றுட்டு இருக்கோம். ஜீப்பு வரணும். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். டக்குன்னு பார்க்குறப்ப இளநீ கடை. அந்த சில்னஸ் அந்த மிஸ்டோட ஃபார்ம்லாம் அழகாக இருந்தது மறையூரில். இப்போ பார்க்குறப்ப டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு தான். ஆனால் ஒரு இளநீகளில் ஸ்டில் எடுத்துடலாண்ணே அப்படின்ட்டு கேமராலாம் செட் பண்ணேன். ஹீரோ வர சொல்லுங்கண்ணே. என்னண்ணே இளநீகளில் என்னண்ணே அப்படின்னாரு அவரு. இல்லைண்ணா இளநீ குடிக்கிறது தான் வேறு ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன ஒரு மாண்டேஜ் ஆகட்டுன்னு. என்னண்ணே இன்னும் ஒரு இளநீர் 2 ஸ்டா போட்டு குடிக்கிறது. இல்லைண்ணே இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வாங்க. இப்படின்னா சிரிச்சிட்டாரு. அவரால் வைக்கவே முடியல. ஒரு 2-3 டைம் சிரிச்சிட்டாரு. என்னண்ணே கரெக்டாக இருக்கும் வைங்க அப்படின்னு. அதுதான் இந்த படத்துக்கு பெரிய ப்ரொமோஷன் ஆச்சு சார். ஆமாம். அது யதார்த்தம் எடுத்தது தான். யதார்த்தம் எடுத்தது. அது படத்துல இருக்கா இல்ல ப்ரமோஷன் படத்தில் இருக்கா? படத்தில் அப்ப படத்தில் நிஜமாவே அதுல எள்ளி குடிச்சாங்களா? ஆமாம் அப்படியா? ஆமாம் 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 சார். எல்லாம் குடிச்சாங்களா? அதுதான் கேக்குறேன். ஷாட்டுக்கு சும்மா ஓகே, அததான் சொல்றேன். ஓகே. அது சரி, இப்ப தப்பாட்டம் படம் நீங்க சொன்ன மாதிரி விவேகம் திரைப்படத்துக்கு அந்த சமயத்துல ஆமா. ரிலீஸ் ஆச்சு. ரெண்டே படம் தான் ரிலீஸ் சார். ஆ. அஜித் சார் படம் வர்றப்போ வந்து மற்ற எந்த படமும் எல்லாமே பேக் வாங்கினாங்க. நாங்கள் வந்து தைரியமாக ஏன் அப்படி ஒரு உங்களுக்கு என்னடா இவ்வளவு பெரிய பேனர் வருது அப்படின்லாம் இல்லை யோசிச்சு? சார். எங்களுக்கு என்னென்னா எங்கள் கதை மேலே கான்ஃபிடன்ட் இருந்தது. எங்களோட படைப்பு மேலே இது இருந்தது. ரெண்டாவது அதையும் மீறி வந்து இந்த படத்தை நாங்கள் வந்து எங்களுக்கு லாபத்துக்கோ எதுக்கோ இல்லை, நல்ல ஒரு கருத்து போய் சேரணும். ம். அதாவது சந்தேகப்படுற வாழ்க்கை சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை. இல்ல அதுதான் கேட்க வந்தேன். இப்ப நான் இந்த தப்பாட்டம் திரைப்படம் நீங்க சொன்ன மாதிரி பார்க்காதவங்களுக்காக சொல்லுங்க. அதோடைய கதைக்கரு என்ன? என்ன கான்செப்ட் தப்பாட்டம் திரைப்படம்? சார் ஒரு பறை அடிக்கிற ஒரு குடும்பம் சார். சரி. ஒரு ஒரு இளவு வீட்டில் தான் 2 பேருக்கு காதல் மனம். ஒரு உயிர் பிரிஞ்ச இடத்துல தான். இளவு வீட்டுல. ஆமாம். ஆ. இளவு காதல் வீட்டில் ஆமாம் ஒப்பாரி வைக்கிறவன் ஹீரோயினி சார். தப்படிக்கிறவன் ஹீரோ. ஒரு உயிர் பிரிஞ்ச இடத்துல தான் 2 காதலே மலரும். எல்லாமே வித்தியாசமா இருக்கேன் சார். இப்ப இளவு வீட்டுல அழுகுதானே செய்வாங்க. ஆமாம் சார். அவங்க இப்ப அந்த பொண்ணுக்கு என்ன ஆகணும் இறந்தவங்க? வேற சார். இவன் Okay, ஒப்பாரி வைக்க போனவன். சரி. அம்மா ஒப்பாரி வைக்கிறவன். ஆ. இவளும் கூட கூட்டு போய் உட்காந்துருப்பாங்க. அங்கே போயிட்டு இவன் தப்படிச்சிட்டு ஃபுல்லாக சரக்கு அடிச்சிட்டு சுற்றி திரிவான். அங்கே இவங்க 2 ரொமான்ஸ் அந்த சீன்லாம் வச்சுருப்பாங்க. ஓகே. அங்கே தான் ரொமான்ஸ் ஆகி அங்கதான் காதல் பிறக்கும். அங்கேருந்து காதலாகி இதாகி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் ஒரு வில்லன் ஒருத்தர் இருப்பான் சார். சரி. இவன் என்னென்னா எந்த பொண்ணை பார்த்தாலும் வாழைத்தோப்புல கொண்டு போய் கெடுத்துருவான். ஒரு பொண்ணு இவன் இருக்கிறப்ப வாழைத்தோப்புலேருந்து வெளியே வந்தால் கெட்டு வச்சு அந்த ஊருக்கே தெரிஞ்சு போயிடும். அவனை ஒன்றும் பண்ண முடியாது. பண்ணையார் பையன்.
இப்போ இந்த பொண்ணும் குளிச்சுட்டு வர்றப்ப இந்த பொண்ணு வந்தோடனே இந்த மாதிரி வாழைத்தோப்பு வந்தோடனே இந்த பொண்ணு கெட்டு போயிடுச்சு அப்படின்னா ஹீரோ வில்லன் கூட ஃபைட் பண்ணுவான். உன் முண்டாட்ட போய் கேள்றா வாழைத்தோப்பில் உனக்கு மைனருக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னதுக்கப்புறம் நேராக வந்து இங்கே எந்த கேள்வி கேட்பாரும் கிடையாது, வீட்டு விட்டு வெளியே போயிருன்றான். மாமா கதை நான் ஒன்றும் இல்லை மாமா, கையை பிடிச்சா அடிச்சுட்டு வந்துட்டேன் நான், எதுவுமே தப்பானதெல்லாம் எதுவுமே நடக்கலை அப்படின்னா. போடா அப்படின்ற நிறமாச கற்பிணி இவன் வந்து மாமா இல்லாமல் வாழ மாட்டான். ஒவ்வொரு ட்ரிப்பு சரக்கடைக்கு அங்கே இங்கே பார்க்கவே மாட்டான். அவங்க அம்மா செத்து போனது கூட வரமாட்டான், கொல்லி கூட வரமாட்டான். இவ்வளோ முடிஞ்சு கிளைமாஸில் வந்து இவன் இன்னொரு பொண்ணை துரத்திட்டு போவான். துரத்திட்டு போகிறப்ப இவன் பின்னாடி போய் அவனை வில்லன் கூட ஃபைட் பண்ணுவான். ஃபைட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கடப்பாரை எடுத்து குத்த போவான். ஊரே பிரித்து விடும். விட்றா அவனை வெட்டாம விட மாட்டேன்னா. அவன் கேட்பான், எதுக்குடா? ஏண்டா என் முண்டாட்டிக்கு எடுத்து நாசமாக்கணும் இல்லாமல் எதுக்குடா கேட்குறேன்? உன் முண்டாட்டியை நாங்கடா எடுத்தேன் அப்படின்னா. அப்படி ஷாக் ஆகிருப்பான். என்னப்பா சொல்கிற அப்படின்னா, என் மேலே வச்சிருந்த நம்பிக்கை அவன் முண்டாட்டி மேலே வைக்கலையாடா. நான் சொன்னேன் நான் கெடுத்துட்டேன்னு, ஆனால் அவள் அடிச்சாட்டி எனக்கு இன்னும் வலிக்குது. அவள் வந்து இப்போ தீ மாதிரி அவள் அடிச்சாட்டி இன்னும் வலிக்குது. நான் வந்து வெளியே இருக்காக அவனை கெடுத்துட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். நான் ஒரு பொய் தான் சொன்னேன். அதுக்காக குடும்பத்தை இன்றைக்கி பிரிச்சுட்டாடா. இன்றைக்கி நான் சொல்லிட்டேன், அவள் உண்மை பத்தினி உத்தமின்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி அவள் கூட குடும்ப நடத்தி வாழ்கிற, நாளைக்கு இந்தா இவன் சொல்லுவான் உன் முன்னாடி கெடுத்துன்னு விட்டுருவியா? தனக்கு ஹீரோ மனசு மாதிரி சேர்றாரு. இதுதான் கதை. அங்கே போகிறப்ப அவள் அரளி விதையை அரைச்சி குடிச்சிடுவா. மாமனை பார்க்காம தவிக்கிறா. நிறமாச கருப்பணியை அரளி விதையை அரைச்சி குடிச்சிட்டு உயிர் இழுத்துட்டு கிடக்கும். இப்போ தாய் மாமா வந்து சொல்லுவான், டே உன் பொண்டாட்டி வந்து உன்னை கடைசியாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாடா. இப்போ நேராக போவா பொண்ணு பூங்குடின்னு பண்ணுவான். மாமா உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியல மாமா, நான் செத்தாதான் நீ வருவேன்னு தெரிஞ்சு தான் நான் எப்பயே செத்துருப்பேன் மாமா அப்படிமா. ஐயோ என்ன கொல்லாத, என்னை மன்னிச்சிரு அப்படிமா. வைத்தியரே அப்படின்னா, அதெல்லாம் முடிச்சதுடா, உன் பாலுக்காக ஒரு வாய் பாலுக்கு தான் இழுத்துட்டுருக்கு, ஊத்துறா அப்படிமா. அப்படி ஊற்றுவான். அப்படியே உள்ளே போய் கடக்குன்னு நின்றுவேன். இப்போ பணத்தை எடுத்து போவோம், ஒரு நல்ல பேத்தா சாங் போடுவோம். சாங் போடணுன்னு கொல்லி வச்சுக்கிட்டு இருப்பான். கொல்லி வச்சுக்கிட்டு இருக்கப்போ கொல்லி வைடான்னு கொல்லி வைக்க போகிறப்ப இவன் சாராயத்தில் அரளி விதையை அரைச்சி குடிச்சிடுவான். குடிச்சு அப்படி விற்குவான். பந்தல் மேலே தம்முன்னு விடுவான். எவ்வளோ போய் பிடிப்பானுங்க, சாராயத்தை அரளி விதை அரைச்சிட்டான்டா அப்படின்னு பின்னாடி ஒருத்தவங்க சொல்லுவான். இப்போ அப்படியே எரியும். சந்தேகத்தோடு போகிற வாழ்க்கை சந்தோஷம் இல்லாத வாழ்க்கைங்கிறத எக்ஸ்ட்ரா நல்ல கதை தான். நானும் ஏன்னா நீங்கள் அந்த இலை வீட்டில் ஆரம்பிக்கிற காதல்னு சொன்னப்போ சரி, இந்த போஸ்ட்டை பற்றி பேசும்போது என்னடா அது அப்படின்னு ஒரு சிரிப்பு வந்துடுது. ஆனால் அந்த ஸ்டோரி லைன்லாம் சொல்லும்போது எலான் மஸ்க் இன்னைக்கு அந்த போஸ்டர் ஷேர் பண்ணனால இந்த கதை இன்னும் சேராதவங்களுக்கு சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பும். அவன் இந்த ப்ரொடியூசர் கூட அந்த படத்தை மட்டும் ரீரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ரீரிலீஸ் ஆமாம் ஆமாம் ஆமாம், நல்ல கதை சார். நீ போய் நிறைய பேத்துக்கு போய் சேரலை. இப்போ இதுக்கு என்ன அப்படின்னா ஹீரோ ஒன்று தான் அப்படி இருக்குது. நிறைய பேர் பத்திரிகை நண்பர்கள்லாம் வந்து படம் ப்ரெஸ் பண்ணாங்க. அவர் முன்னாடியே சொன்னாங்க, அவர் கூட நக்கலாக கூட பேசினார். நான் சொன்னாங்க அப்பையும், நான் ஹீரோ மெட்டீரியல் இல்லைப்பான்னு சொன்னேன். அவருக்கு டைரக்டர் கேட்கல அப்படின்னு சொல்லி அவரு கிண்டலாக கூட பேசியிருந்தார். பட்டு அந்த நல்ல ஒரு படங்கள் வந்தது. இப்போ இந்த இவர் பேசிட்டாரு, அவன் நிறைய பத்திரிகையில் பேசுகிறாரு, நீங்களும் பேசுகிறீங்க. இது முதல் முறையாக நம்ம பேசுகிறோம் இல்லையா இந்த சம்பவத்தை? ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் இப்போ அந்த பொண்ணு கால் பண்ணாங்களா? அந்த ஹீரோயின் நடிச்சிருந்த பொண்ணுக்கு இந்த செய்தி எட்டுச்சா? பேசினாங்களா? கண்டிப்பாக சார். இது அந்த பொண்ணு வந்து டாக்டர், அது காலிக்கட்டில் இருக்குது. அந்த பொண்ணு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இத்தனை வருஷம் 7 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு இது இருக்குது. எங்கள் ஊரில் எல்லாமே கேட்குறாங்க சார், எங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் அவ்வளோ இதாக பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகேம்மா, ரொம்ப சந்தோஷம். அவங்க இப்போ நடிக்கிறது இல்லை? இல்லை, அவங்க வந்து ஏதோ மலையாள படம் ட்ரை பண்ணுறாங்க. நம்ம அதை பற்றி கேட்குறது இல்லை. நம்ம ஆக்சுவலாக வந்து ஒரு படத்தில் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹீரோயின் போயிடுச்சு தான், அதுக்கப்புறம் நம்ம அந்த கான்டாக்ட் பண்ணுறதில்ல. அவங்களா கூப்பிட்டா பேசுவோம், அவ்வளோதான். அந்த மாதிரி. ஸோ இப்போ அந்த திரைப்படத்துக்கு அப்புறம் இப்போ அவங்களே கால் பண்ணாங்களா இந்த மாதிரி எல்லாம்? ஆமாம், கேட்டு ரொம்ப நன்றி சார், இப்படி ஒரு ஓப்பனிங்களுக்கு வரும்னு எனக்கு தெரியல. வேர்ல்டு லெவலில் எனக்கு இப்போ ஃபாரினில் இருக்க எங்கள் கொலீக்ஸ்லாம் வந்து ஃபோன் பண்ணி சந்தோஷப்படுறாங்க. ஓகே, நன்றி தான் அப்படின்னு ஒரு சந்தோஷம் தான். சரி, நம்ம படைப்பு வந்து இத்தனை பேர்த்த ஒரு சந்தோஷப்படுத்தியிருக்கு அப்படிங்கிற விஷயந்தான் சார். தயாரிப்பாளரும் வந்து அவரே தொடர்பு கொண்டார். ஆதம் பாபா அவரே தொடர்பு கொண்டு அவர் என்ன சொன்னார் உங்ககிட்ட? அவர் நல்லா இருக்கு, இப்போ நல்லா இதுக்கு இப்படி ஒரு ஓப்பனிங்க்கு எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு வந்திருக்குது. ஆனால் வந்து நம்ம கதாநாயகன் வந்து தான் வருத்தமாக இருக்குது, எனக்கே வருத்தமாக இருக்குது. என்ன சொல்லினாலும் பரவாயில்ல, படைச்ச உங்களுக்கு சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரே வருத்தப்பட்டார். அவரே ட்விட்டரில் போட்டார். அவர் இல்லை, அவரே வந்து எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி இதுக்கு படைப்பாளி வந்து முஜிபுர் ரஹ்மான் தான் இயக்குனர், அவருக்கு தான் முதல் நன்றி. ரெண்டாவது நடித்த துரை சுதாகர், டொனோ ரோசிரியா,
அப்போ 3 பேர்த்துக்கும் நன்றி அப்படின்னு மாதிரி தான் அவர் ட்விட்டரில் போட்டிருந்தார், ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தார். பட் அவர் வருத்தப்பட்டு என்ன பண்ணுறது. இப்போ அதுதான் உங்களுடைய முதல் படைப்பு. இல்லை சார், நான் வந்து ஒரு 2 படம் பண்ணியிருக்கேன். இருநதிகள்னு ஒரு படம். தப்பாட்டத்துக்கு முன்னாடி. ஆமாம், இருநதிகள்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அது ஃபுல்லாக கமர்ஷியலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒடிஷாவில் ஒரு படம் பண்ணியிருக்கேன், கிரேச்சிஃபர்னு. இது எனக்கு 3வது படம். இப்போ அடுத்த படம் ஒன்று நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ணேன் சார். அந்த 7 நாட்கள்னு தலைப்பு. டிஎஸ் சுனில்குமார்னு சொல்லி கேரளா ப்ரொடியூசரு. நல்லாயிருக்கு. எல்லாமே ஃபுல் அண்ட் கமர்ஷியல் ஆர்டிஸ்ட்டு, பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸு, ஸ்ரீகாந்த் தேவா, லெனின் சாரு, இன்னும் கதையை கேட்டு எல்லாமே அக்செப்ட் பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தா ஒரு ஒரு ஹாலிவுட் படத்தை பார்த்து இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறாங்கன்னு இல்லை சார். நமக்குள்ளே இருக்கிற விஷயங்களே நிறையா இருக்குது சொல்ல வேண்டியது. அப்படிங்கிறது தான் புதுசு புது அந்த தப்பாட்டம் மாதிரி தான் புது புது கதையை கருத்து எடுத்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த படமும் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஷூட் போவோம் சார். சொன்ன மாதிரி சார், நிறைய மீம்ஸ்ல எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அந்த புகைப்படம் எப்பவுமே ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கண்டிப்பாக இப்போ உங்களோட முஜிபுர் ரஹ்மான் அப்படின்னு சொன்னால் இது இன்னொரு அடையாளமா? அது வந்து அவருடைய கற்பனையில் உருவானது. கற்பனை பற்றி என்ன 1000 விஷயம் பேசிட்டோம், ஆனால் கற்பனை உங்களோடது தான் அப்படின்றது. ஸோ இப்போ இதெல்லாம் தாண்டி சார், நிறைவாக ஒரே ஒரு கேள்வி. நீங்கள் சொன்ன மாதிரி 3வது படைப்பு, இப்போ அந்த 7 நாட்கள் 4வது படைப்பு. ஸோ இவ்வளோ வருஷம் ஜேர்னி, கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக சினிமா துறையில் இருக்கீங்க. இப்போ தான் ஒரு 4வது படைப்பு அப்படிங்கும்போது சினிமா எவ்வளோ கடினமானதாக இருக்குது சார்? அதாவது இப்போ நம்ம ஒரு தயாரிப்பாளர் பார்க்க போவோம் சார். இப்போ நீங்கள் வந்து ஒரு அறந்தாங்கியில் இருக்கீங்க, எங்கேயோ ஒருத்தவங்க வந்துருங்கன்னு சொல்லிடுவாங்க. போய் இறங்கிடுவோம். இறங்கி காலையில் இறங்கினோடனே அவர் எங்கேயாவது வேலையாக இருப்பார், நம்ம இங்கே பசியில் இருப்போம். ஏன்னா கொண்டு போன காசை நம்ம செலவு பண்ணிட்டோம்னா, ஒருவேளை அவர் வரலைன்னா நம்ம ரூம் போடணும். ரூம் போட்டு அங்கே வெயிட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறது? வந்துடுறேன் பார், அவரை நம்ம மூஞ்சி காட்டிக்க முடியாது. அப்படியே பசி பட்டினியில் இருப்போம். அப்போ நம்ம நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படங்களில் நடிச்சிருக்கேன் வேறு. அப்போ என்னென்னா அப்படியே பசி இருப்போம், சாப்பிட்றலாமா இல்லை அவர் வந்தோடனே அவர் இதில் சாப்பிட்றலாமா, நம்ம செலவுக்கு இதாகுமே அப்படின்ட்டு நிறைய போராட்டங்கள் சார். அவங்க வந்தோடனே டிக்கெட் போட்டுலாம் யாரும் வர சொல்கிறதில்ல, நம்ம தேடி தான் போகணும். தேடி போய் அவரை கன்வின்ஸ் பண்ணி கதையை சொல்லி அவரை தான் கூப்பிட்டு வரணும். இப்போ அப்படி பஸ்ஸான ஒரு தடவை அப்படி தான் அறந்தாங்கில் நிற்கிறப்ப நின்றுட்டுருக்கேன். என்ன பண்ணலான்னு ரொம்ப பசி வேறு. சாப்பிட்டோம், இந்த ஆந்தி வேங்குறாரு. என்னடா பண்ணுறது, ஒரு டீயாக சாப்பிடுமா அப்படிங்கிறது. இப்போ பார்த்துட்டு இருக்கப்போ அங்கிட்டு போன ஒரு லேடிஸு ஒரு ஃபேமிலியோடு வந்தேன். வருப்பாரு இந்த வேல் படத்தில், துலாமணம் விஜய் படத்தில் அப்படின்னு சொல்லி அந்த பார்த்து வந்து ஒரு செல்ஃபி எடுக்கிறப்ப நமக்கு அந்த பசியெல்லாம் பறந்துடும் சார். கலைஞன் ஒவ்வொருத்தரும் இப்படி தான் சார். நாள் கடத்தல்னு ஒரு விஷயம் இருக்குது சார். இப்போ நம்ம ஒரு பிடிச்சி பேசிடுவோம் சார், அடுத்த மாதம் ஷூட்டிங் போயிடலாம் அப்படின்னா அடுத்த மாதம் வரைக்கும் போவோம். அடுத்த மாதம் அவர் பண்ண மாட்டார். இப்போ என்னென்னா இந்த வாடகை, ரூம் வாடகை, இந்த போல விஷயங்கள் பிரச்சனை தான் தாண்டி வந்திருக்கோம். இப்போ அதில் என்னென்ன பண்ணுறதுன்னா, அப்போ டக்குன்னு ஒரு நண்பர் வந்து சொல்லுவார், நல்ல ஸ்கிரிப்ட் வச்சுருக்கியா? வச்சுருக்கேன். அடுத்த வாரம் மதுராந்தகத்துலேருந்து ஒரு பார்ட்டி வர்றாரு, நீங்கள் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்க பண்ணுற சூப்பர் பார்ட்டி, அழகாக படம் பண்ணிடுவார் அப்படின்னோடனே அந்த ஒரு வாரம் பார்த்திங்கன்னா இந்த கவலை மறந்து அந்த ஒரு வாரம் ஓடும். ஓடி போய் அங்கேயே இந்த இன்றைக்கி நாளைக்கு நாள் கடத்தல் மட்டும் இல்லைன்னா கலைஞர் யாரும் வாழ முடியாது சார். இன்றைக்கி நாளைக்கு இல்லைன்னா எத்தனையோ பேர் சூசைடு தான். அப்படி விஷயங்களுக்கு பெரிய போராட்டங்கள் சார். பெரிய போராட்டங்களுக்கு அப்புறம் தான் படம் பண்ணியிருக்கோம். இதில் என்ன அப்படின்னா, எனக்கு முன்னாடி சீனியர், நான் வந்து சினிமாவை கற்றுக்க வந்த முன்னாடி இருந்த நிறைய பேர் இன்றைக்கி வரைக்கும் படம் பண்ணல. இந்த படத்தை கூட வந்து நேற்று ஒரு நண்பர் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாரு, எனக்கு ஒர்க் கொடுங்க. எனக்கு கஷ்டமாக இருக்குது. சரி வா, கேட்குறவங்களுக்காக நான் கூப்பிட்றேன். நான் இப்படி இன்றைக்கி வந்து அப்டேட்டில் இருக்குது, வா ஒரு நல்ல படத்தில் ஒர்க் பண்ணிவிட்டு அது பண்ணால் அதுக்கு எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். அந்த சம்பளம் நம்மளால் கொடுக்க முடியாது. நம்மளும் ஒரு பட்ஜெட் போட்டிருப்போம் இவ்வளோ தான் அப்படின்னு. உனக்கு கஷ்டம்தான் இருக்குது. நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறாங்க. நமக்கு கஷ்டம் நிறையா இருக்குது சார். நமக்கு வந்து 50 கோடி ரூபா கொடுத்தா கூட பத்தாது. பட் அதை விட தாண்டி தான் இருக்கும். நமக்கு ஒரு நல்ல படத்தில் வேலை செய்வோம். நாங்களாம் அப்படி தான் வளர்ந்தோம் சார். எங்களுக்கெல்லாம் பேட்டா வந்து 15 ரூபா சார் ஒரு நாளைக்கு. அந்த 15 ரூபாயில் காலையில் டிஃபன் சாப்பிட்டு வரணும். அவங்க போனால் மதியானம் ஒரு 11 மணிக்கு டீ கொடுப்பாங்க, மதியானம் சாப்பாடு கொடுப்பாங்க, சாயந்தரம் 15 ரூபாய் கையில் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. 15 ரூபா வச்சு என்ன பண்ணுவோம்? அப்படி தான் ஒன்றும் சார், அப்படி தான் ஒன்று. அதுக்கப்புறம் 25 ரூபா. டயட்டருக்கே பார்த்தீங்கன்னா 50 ரூபா தான் பேட்டா. அதை உடச்சி 250 ரூபா வாங்கினது சங்கர் சார் தான். ஃபஸ்ட்டு 250 ரூபா பேட்டா வாங்கினா நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்குது. ஆமாம் சார். உழைப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அவ்வளோ யோசிக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப வறுமை தான். ரொம்ப எல்லாருமே தெரிஞ்ச போராட்டம் தான். கண்டிப்பாக எல்லாருமே. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே படிச்சுட்டு ஏதோ ஒரு வேலையை சைட்டில் வச்சுட்டுருந்தாங்க. அன்றைக்கெலாம் வந்து காலகட்டம் 10-25 வருஷத்துக்கு முன்னாடினா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி டிஜிட்டல் வந்ததுன்னு எல்லாமே உற்சாகமாயிட்டாங்க. இப்போ கதையை யாரும் சொல்கிறதில்ல சார். டக்குன்னு ஏதோ ஒரு 4 படத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறாங்க, போட்டு இருந்தால் சார் லேப்டாப்பில் இந்த மாதிரி தான் சார் வருது அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. ஷார்ட் ஃபிலிம்னு எடுத்து ஒரு இது பண்ணி
இன்றைக்கி அந்த ட்ரெண்டில் போயிட்டுருக்குது. பட் அதுவும் சக்ஸஸாக தான் போயிட்டுருக்குது. ஆனா இப்ப நீங்களும் நிறைய திரைப்படங்கள் எல்லாம் நடிச்சிருக்கீங்க இல்லையா? அதுல சில விஷயங்கள் சொல்லுங்க. எதெல்லாம் மறக்க முடியாததுன்றதையும் குறிப்பிட்டு சொல்லுங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 படம் நடிச்சிருப்பேன் சார். ஆமாம். விஜயகாந்த் சார் படம் கேப்டனோட தர்மான்னு ஒரு படம் பண்ணேன். 75 நாள் அவர் கூட ட்ராவல் பண்ணேன். படம் ஃபுல்லாக ஃப்ரெண்டு தான் அவருக்கு. நல்ல கேரக்டர், அற்புதமான மனிதர் சார். அவர்லாம் வந்து ஒரு தெய்வம் தான் சொல்லணும். அப்படி அவர் இறந்த பிள்ளை என்னால் 2 நாள் நான் சாப்பிடல. அந்த அளவுக்கு ஒரு வருத்தமான விஷயங்கள் நடந்தது. தர்மா ஆமாம், தர்மா. அதில் வந்து நல்லா சார் ஒன்றும் இல்லை, எனக்கு சம்பளத்தை பேசிவிட்டு எனக்கு பேலன்ஸ் வெறும் 15,000 தான் தரணும். நான் ராவுத்தர் மிஸ் மேனேஜர் வர சொல்லிட்டார் பாகலர் ராஜேந்திரன். நேராக அவரை போய் பார்க்க போகிறேன். ரூமை கிராஸ் பண்ணிட்டேன். டோய் அப்படின்னு சவுண்டு கேட்டுச்சு. யாரா அப்படின்னு பார்த்தா கேப்டனு. உள்ளே பிஏ வந்து கூப்பிட்டான். அண்ணன் கூப்பிட்றாரு. நேராக உள்ளே போனேன். என்னாரு அவரே கேட்குறாரு, என்ன பேலன்ஸா அப்படின்னாரு. இல்லைண்ணே சொல்கிறா ஆமாண்ணே மேனேஜர் வர சொன்னார் அதுதான் அப்படின்னா. அவனை இங்கே வர சொல்லு, நீ உட்கார்றா அப்படின்னாரு. மேனேஜர் வந்தோடனே கேட்குறாரு எவ்வளோ. அவர் செக் போட்டு கொடுத்துட்டாரு. 15,000 எனக்கு செக் போட்டு கொடுத்தாரு. என்ன 15 ரூபாண்ணா, 50 ரூபா போட்டு எடுத்துருவாங்க. 35,000 சார் அன்னைக்கு. யார் சார் தருவாங்க? 35,000 என்னையே 15 ரூபா 50 ரூபா போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னாரு. எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அண்ணா அப்படின்னாரு. எந்த வருஷம் அது? 2002 சார். சரி. ஓ, அப்பவே 35,000 ரூபாய் கொடுங்க. 15,000 எனக்கு வர வேண்டியது. 2002 35,000 எக்ஸ்ட்ரா கொடுக்குறாரு. 50 ரூபா செக்கு போட்டு கொடுக்குறாரு. செக்கை வாங்கிட்டு நீ போயிடக்கூடாதா, நல்லி எலும்புலாம் போட்டு சமைச்சிருக்கு, உனக்கு தான் பிடிக்குமே, சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னா எனக்கு பேசவே முடியல. என்னடா இப்படி ஒரு கடவுளா அப்படின்னு அந்த அளவுக்கு அவர் இருந்தார் சார். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுஷ் படம், அது ஒரு கணாக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா மெயின் ரோல் நான் தான். அதில் வந்து டிரைவர் கேட் பண்ணிப்பேன், லிஃப்ட்டு கேட்டுப்போம் ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்து. அப்போ நான் தான் லிஃப்ட்டு கேட்டு கொடுப்பேன். கதையெல்லாம் கேட்டு லாஸ்ட்டில் நான் ஃபீல் பண்ணி அவனுக்கு ஜெர்க்கின்னு இதெல்லாம் பணமெல்லாம் கொடுத்துட்டு, அண்ணே அப்படின்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இப்போ கேரளாவுக்கு உன் முன்னாடி கூப்பிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட் பண்ணி கொடுத்துட்டு போவேன். எது ரொம்ப அடையாளத்தை உருவாக்குன கதாபாத்திரம் இந்த திரைப்படத்தை பார்த்து நிறைய பேர் கேட்டாங்கன்னா எது சொல்லுவாங்க? துலாமணம் தோணுதா சார். அது ஃபஸ்ட்டு படம் வெளியில் சார் டைரக்ஷனு. அதில் வந்து ஓப்பனிங் வந்து விஜய் நடுரோட்டில் கட்டில் படுத்திருப்பார். அப்போ வந்து டிராஃபிக் ஜாம் ஆகும். அப்போ நான் டெம்போ ஓட்டிகிட்டு வருவேன். ஓடி வந்து கரெக்டாக நிறுத்தினா டேய் ஹார்ன் அடிச்சுட்டப்பே அவன் பண்ணான். எவ்வளோ நேரமாக ஹார்ன் அடிக்கிறேன் வெந்திரிக்கிறான்னு பாரு, அவனை என்ன பண்ணுறான்ட்டு இறங்குவேன். அப்போ தான் கிரேஸ் அண்ணே படுத்துருக்கோம், சும்மா படுத்துருக்கல, வெட்டு கத்தியோட படுத்துருக்கான், ஏதோ கொலை பண்ணியிருப்பான் போட்டுக்கு, ரத்த கரை கூட காயில அப்படிங்கிறப்ப ஆமாடா அப்படின்றேன். அதுக்கப்புறம் சிம்ரன் வருவார். அந்த சீனை நிறைய பேசப்பட்டுச்சு. நான் கூட மறந்துட்டாங்கன்னு ஆடியன்ஸ் அப்படியே மைண்டில் வச்சுருக்காங்க சார். அதுக்கப்புறம் வேல் ஓப்பனிங்கு இல்லை, இப்போ ஹீரோ இன்ட்ரடக்ஷனு சுவிட்சை போட்டால் தானே கரண்ட் வரும், இடிச்சா தானே மின்னல் வரும், வேணும்னு நினச்சாலுங்க வேலு வருவான்டா அப்படின்னு ஓப்பன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் ஹீரோ இன்ட்ரடக்ஷனு. இப்போ நிறைய படங்கள் சார். சிங்கம் 3ல் வந்து ஒரு கண்டெய்னரில் வில்லனை எஸ்கேப் பண்ணுவேன் சூர்யாட்டிருந்து, அதை கூட கரெக்டாக சொல்லிடுறாங்க. நிறைய படங்கள் பார்த்து சத்யராஜ் சார் படம் சேனா பண்ணேன். அதில் நல்லா த்ரோட்டான ஒரு கேரக்டர். நான் சத்யராஜ் சார் இன்னொரு பாபி அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர், எங்கள் 3 பேர்த்தையும் ஆனந்தராஜ் எடுத்து வளர்த்துவார் சின்ன வயசுல வந்து. லாஸ்ட்டு எங்களுக்குள்ளே ட்விஸ்ட் ஆயிரும். அந்த மாதிரி அந்த படம் பண்ணேன். அதுக்கப்புறம் செமரகலன்னு ஒரு படம் சத்யராஜ் சார் தான் சோலோ ஃபைட் பண்ணார். சோலோ போட்டு வில்லனா பண்ணேன். இப்போ நிறைய படங்கள் அப்படியே போயிட்டுருக்குறது சார். நம்ம நண்பர்கள் ஆரம்பிக்கிற படம் ஏதாவது ஒன்று அப்படின்னா டகான்னு கூப்பிட்ருவாங்க போகிறோம். அது இல்லாமல் நிறைய சீரியல்ஸ்லாம் வந்து நிறைய கூப்பிட்றாங்க. நிறைய செயினாக நான் போகிறதில்ல. ஒரு 2 நாள் 3 நாள் 4 நாள்னா, ஏன்னா நம்ம படத்தோட வேட்டைகள் ஆரம்பித்து போயிட்டுருக்கோம். இந்த நம்மளோட கனவு பெரிய ட்ரீமு, அந்த ட்ரீமில் தான் இது உங்களுக்கு ஒரு பெரிய லக்கு மாதிரி அதுதான் சொன்னேன். இப்போ இவ்வளோ திரைப்படங்கள் இவ்வளோ தூரம் அங்கீகரிக்கிறாங்க மக்கள் அந்த நடித்ததுக்கெல்லாம்ன்றதெல்லாம் தாண்டி நம்முடைய படைப்புக்கான ஒரு அங்கீகாரங்கும் போது அதுதான் முதல் இடத்துல. கண்டிப்பாக. ரொம்ப சந்தோஷம் நான் உங்க கூட பேசினதுல. நல்லா இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி அந்த திரைப்படத்தை பத்தி இன்னைக்கு மக்கள் பேசுறாங்க. நீங்க சொன்ன மாதிரி ரீரிலீஸ்க்கு நாங்க பாக்குறோம்னு, அதுவும் நல்லபடியா கை கூடட்டும், நீங்க நினைக்கிறதெல்லாம் வசப்படட்டும், எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்துறோம். நன்றி. நன்றி சார். கலாட்டா நேயர்களுக்கு அனைவரும் ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். உங்கள்கிட்ட எல்லாம் பார்த்து பேசிட்டு இருக்கேன். மறுபடியும் நான் அடிக்கடி இந்த கலாட்டா யூடியூப் சேனலில் வந்து பேசணும், நீங்கள் எங்களை பேட்டி எடுக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். எலான் மஸ்குக்கு ஒரு நன்றி சொல்லிடுங்க. இந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து உட்கார்ந்து பேசுகிறதுக்கு காரணமான எலான் மஸ்க் அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. எவ்வளோ நன்றி சொன்னாலும் அவருக்கு பத்தாது. இது உலகத்துக்கு தரத்து கொண்டு சேர்த்துறதுக்கு அவருக்கு என்னென்ன நான் கடமைப்பட்டிருக்கேன். எலான் மஸ்க் அவர்களுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. Jensen and Nicholson Paints. Whenever you see color, think of us. Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Feel the nature. Ilai Beach Meadow Sound Kadalur by Taranam Homes.